வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சியின் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்று 2016 ஜூன் மாதம் 9ஆம் தேதி. இன்று வெளிவந்திருக்கின்ற பிரதான பத்திரிகைகளின் செய்தி கண்ணோட்டத்தை சுயாதீனமாகவும் பக்கச்சார்பில்லாமலும் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வழமை போல இன்றும் நம்மோடு இணைந்திருக்கின்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் நௌஷாத் முஹிதீன் அவர்கள். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற நிகழ்வுகள் குறித்தான செய்திகளை இன்றைய பத்திரிகைகள் அனைத்திலும் பிரதான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. பாராளுமன்ற ஒலிவாங்கி கட்டமைப்பு இயங்காமையினால் பாரிய பிரச்சனை ஒன்று நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான தகவல்களே இன்றைய பத்திரிகைகளில் பிரதானமான இடம் பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக நேற்றைய தினம் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க அவர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று கொண்டுவரப்பட இருந்தது. அதுவும் கூட ஒத்திவைக்கப்பட்டு இன்றைய தினம் அந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட இருக்கின்ற அதே நேரம் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று கொண்டுவரப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான தகவல்கள் இன்றைய பத்திரிகைகள் அனைத்திலும் பிரதான இடம் பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. ரவிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை, விவாதம் ஒத்திவைப்பு, ஒலிவாங்கி கட்டமைப்பு இயங்காமையே காரணம் என்பதாக அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக நவமணி பத்திரிகையிலும் கூட பிரதான செய்திகளில் ஒன்றாக இந்த செய்தியை இடம் பிடித்திருக்கின்றது. ஒலிவாங்கி இயங்காமையால் பாராளுமன்றில் அமளி துமளி, சதி என்கின்றது எதிரணி என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய நவமணி பத்திரிகையில் தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியும் கூட இந்த செய்தியாகவே நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒலிவாங்கி செயலிழந்ததால் ரவிக்கு எதிரான பிரேரணை ஒத்திவைப்பு என்பதாக அந்த தகவலை தந்திருக்கின்றது இன்றைய தினகரன் பத்திரிகை. தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. ஒலிவாங்கிகள் செயலிழந்ததால் சபை அமர்வு ஒத்திவைப்பு என்பதாக அந்த செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் இடம் பிடித்திருக்கின்றது. தமிழ் மிரர் பத்திரிகையின் செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. மௌனித்தது சபை என்பதாக பிரதான செய்தி இடம் பிடித்திருக்கின்ற அதே நேரம் தினக்குரல் பத்திரிகையில் மேலும் ஒரு செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. சபை ஒலிவாங்கிகள் செயலிழந்தமை திட்டமிட்டதென்று சந்தேகம், மஹிந்த ஆதரவு அணி கூறுகின்றது என்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய ஆதரவு அணி தெரிவித்திருக்கின்ற கருத்தை தினக்குரல் பத்திரிகை தந்திருக்கின்ற அதே நேரம் மேலும் ஒரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெடுத்திருக்கின்றது. நிதியமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீது இன்று சபையில் விவாதம் என்பதாக ரவி கருணாநாயக்க அவர்களுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கான விவாதம் இன்று இடம்பெற இருக்கின்றது என்பதாக தினக்குரல் பத்திரிகை தந்திருக்கின்ற அதே நேரம் நவமணி பத்திரிகையும் கூட அந்த செய்தியை ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தந்திருக்கின்றது. ரவி மீதான பிரேரணை இன்று விவாதம் என்பதாக தலைப்பெற்றிருக்கின்றது நவமணி பத்திரிகை. லக்மியோ பத்திரிகையிலும் கூட இதனோடு தொடர்பட்ட செய்திகளை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ரவிட்ட எரஹி விஸ்வாச பங்கிய அதட்ட கல்யாய் என்பதாக அந்த தகவலை தந்திருக்கின்றது இன்று லக்மியோ பத்திரிகை. தினமின பத்திரிகையும் கூட இந்த செய்தியை இவ்வாறு தந்திருக்கின்றது. ரவிட்ட எரஹி விஸ்வாச பங்கிய கல்யாய் என்பதாக தினமின பத்திரிகையிலும் அந்த செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. திவேன பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் மேலும் சில கட்டமிடப்பட்ட செய்திகளாகவும் இடம் பிடித்திருக்கின்றன. விஸ்வாச பங்கேற்ற பெற மைக் பங்கேய் என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு முன்னால் மைக்கேல் செயலிழந்தன என்பதாக அந்த தகவல் இடம் பிடித்திருக்கின்ற அதே நேரம் மெவனி தேயாக் உயே பார்லிமெண்ட் இத்திஹாசிய பலமு அரட்டாய் என்பதாக இன்னும் ஒரு செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. பாராளுமன்ற வரலாற்றில் முதன்முறையாகவே இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. விஸ்வாச பங்கே அது கல்யா என்பதாக இன்று நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட இருக்கின்றது என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. பாராளுமன்ற செயலாளருக்கு எதிராகவும் கூட நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. தினகரன் பத்திரிகை அந்த செய்தியை இவ்வாறு தந்திருக்கின்றது. பாராளுமன்ற செயலாளருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை என்பதாக அந்த தகவல் தினகரன் பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கின்றது. அதே நேரம் திவேன பத்திரிகையிலும் கூட இந்த செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. பார்லிமெண்ட் மகாலேக்கம் எரஹிவ விஸ்வாச பங்கிய பாரதை என்பதாக அந்த செய்தி திவேன பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கின்ற அதே நேரம் நவமணி பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கின்றது. பாராளுமன்ற செயலாளர் மீது நம்பிக்கையில்லா பிரேரணை என்பதாக நவமணி பத்திரிகையில் அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. தினமின பத்திரிகையின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் விஸ்வாச பங்கிய கல்தமன் ஓனனே பகுத்தரையின் பரதனவா என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. தினமின பத்திரிகையில் எமதி என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் ஒரு செய்தியாக மைக்ரோஃபோன் தோஷிய கல்கிய விஸ்வாச பங்கிய அதகண்ண மந்திரி தினேஷ் குணவர்தன என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. மைக்கேல் ஒலிவாங்கிகள் பழுதடைந்ததால் நேற்றைய தினம் கொண்டு வர முடியாமல் இருந்த நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று கொண்டு வரப்படும் என்பதாக தினேஷ் குணவர்தன் அவர்களை மேற்கோள் காட்டி அந்த தகவல் தரப்பட்டிருக்கின்றது. லக்மியோ பத்திரிகையின் மேலும் ஒரு செய்தியாக சப்த விகாசிய பத்ததியே தோஷிய நிவர்த்திக்கலா என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. நியோஜ்ய கதாநாயக்க என்பதாக உபதலை பெற்றிருக்கின்றார்கள். ஒலிவாங்கியில் ஏற்பட்ட பிரச்சினை தற்போது தீர்க்கப்பட்டிருப்பதாக பிரதி சபாநாயகர் தெரிவித்திருக்கின்ற கருத்தையும் கூட லக்மியோ பத்திரிகை தந்திருக்கின்றது. தமிழ் மிரர் பத்திரிகையில் மேலும் ஒரு செய்தியாக இருக்கின்றது.
சாலாவும் ஒளிவாங்கி முடக்கமும் ஒரே கல்லில் 2 மாங்காய்கள் என்பதாக விமல் வீரவன்ச அவர்களை மேற்கோள் காட்டி தமிழ் மிரர் பத்திரிகையில் ஒரு செய்தி இடம் பிடித்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருக்கின்ற ஒரு முக்கிய செய்தியாக நேற்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற அந்த ஒளிவாங்கிகள் செயலிழப்பு அல்லது ஆடியோ சிஸ்டம் செயலிழப்பு தொடர்பான தகவல்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பெரும் எதிர்பார்ப்புடன் நேற்று நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவுக்கு எதிரான இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருந்தது. அது தொடர்பான விரிவான விளக்கங்களை நேற்று நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். ஒருபுறத்தில் பாராளுமன்றத்துக்குள் பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் உள்ள பலம் என்ன, ஆதரவு என்ன என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு பல பரீட்சையாகவும், இன்னொரு புறத்தில் மஹிந்த தரப்பில் உண்மையாக எத்தனை பேர் இருக்கின்றார்கள், அவரோடு முக்கியமான விடயங்களில் கை கொடுக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர், 50 அல்லது 52 பேர் அவருடன் இருப்பதாக சொன்னாலும் கூட முக்கியமான விடயங்களில் அவரோடு ஒத்துழைக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், எத்தனை பேர் கை கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை கணிப்பீடு செய்வதற்கான ஒரு பல பரீட்சையாகவும் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்பட்டது என்ற தகவலை நேற்று நாங்கள் உங்களுக்கு விரிவாக விளக்கியிருந்தோம். இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் நேற்று பிற்பகல் 2 மணி அளவில் பாராளுமன்றத்தின் இந்த செவிப்புல கட்டமைப்பு, அதாவது ஆடியோ சிஸ்டம் செயலிழந்ததன் காரணமாக அல்லது ஒளிவாங்கிகள் செயலிழந்ததன் காரணமாக பாராளுமன்ற அமர்வினை இன்று காலை வரை ஒத்திவைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இன்று காலை 9:30 மணி வரை பாராளுமன்ற அமர்வுகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன என்ற தகவலைத்தான் இந்த பத்திரிகைகளில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பாராளுமன்ற தகவல்களின் பிரகாரம் பாராளுமன்ற வரலாற்றில், இலங்கை பாராளுமன்றத்தின் வரலாற்றில் இந்த ஆடியோ சிஸ்டம் அல்லது இந்த செவிப்புல கட்டமைப்பு சீர்குலைந்ததால் பாராளுமன்ற அமர்வு ஒன்று ஒத்திவைக்கப்பட்டது இதுவே முதல் தடவை என்ற தகவலையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நல்லாட்சி அரசாங்கம் வந்த பிறகுதான் இவ்வாறான இந்த முதலாவது நிகழ்வுகள் சில பாராளுமன்றத்தில் இடம்பெற்றிருப்பதையும் நாங்கள் இங்கே நினைவு கூறத்தக்கதாக இருக்கின்றது. அண்மையில் ஒரு குறை நிரப்பு பிரேரணையின் பொழுது வாக்கெடுப்பில் பாரிய குளறுபடி ஏற்பட்டது. ஆரம்பத்தில் இடம்பெற்ற வாக்கெடுப்பு ரத்து செய்யப்பட்டு அது பிழையானது என்று அறிவிக்கப்பட்டது. அதில் தவறுகள் இருந்ததாக அறிவிக்கப்பட்டது. பாராளுமன்ற வரலாற்றில் வாக்கெடுப்பு ஒன்றில் குளறுபடி இடம்பெற்ற முதலாவது சம்பவம் அதுவென்று அப்போது கூறப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்னும் ஒரு சம்பவம், பாராளுமன்றத்துக்குள் எம்பிமார் மோதிக்கொண்டதில் ஒருவருக்கு இரத்த காயம் ஏற்பட்டது. எனவே பாராளுமன்றத்துக்குள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இரத்தம் சிந்தியது இதுதான் முதல் தடவை என்று அது தொடர்பாக கூறப்பட்டது. எனவே இவ்வாறான ஃபர்ஸ்ட் இந்த ஹிஸ்டரி சம்பவங்கள் பல இப்பொழுது பாராளுமன்றத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த வரிசையில் நேற்று இந்த செவிப்புல கட்டமைப்பு செயலிழந்த சம்பவமும் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கின்றது. எனவே இலங்கை பாராளுமன்றத்தின் போக்கு எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் இப்பொழுது மக்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லா காலங்களிலும், சாதாரணமாக பொதுவாக எல்லா ஆட்சி காலங்களிலும் எதிர்த்தரப்பு உறுப்பினர்கள் சில விடயங்களை பேசுகின்ற பொழுது அவர்களுடைய மைக்குகள் செயலிழப்பது வளமையான ஒரு விடயமாக இருக்கும். இதனை திட்டமிட்டு செயற்படுத்துவதாக எதிர்க்கட்சியினர் கூச்சலிடுவார்கள். பின்னர் மைக்குகள் வளமைக்கு திரும்பும். இவ்வாறு நடப்பது சாதாரண ஒரு விடயமாக இருந்தது. இந்த பாராளுமன்றத்திலும் கூட பல தடவைகள் அவ்வாறு நடந்திருக்கின்றன. ஆனால் முதல் தடவையாக ஒட்டுமொத்த மைக்குகளும் செயலிழந்து, ஒளி கட்டமைப்பு செயலிழந்து பாராளுமன்றமே ஒத்திவைக்கப்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது வரலாற்றில் இதுவே முதல் தடவை என்பதுதான் இங்கே முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பிற்பகல் அமர்வுகள் 1 மணி அளவில் தொடங்கிய பொழுது சுமார் 30வது நிமிடம் பாராளுமன்ற அமர்வு இடம்பெற்று கொண்டிருந்த போதுதான் இந்த மைக்குகள் செயலிழந்திருக்கின்றன என்ற விடயம் சபாநாயகரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போது ஜேவிபி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க பிரதமரிடம் வாய்மூலமான ஒரு கேள்வியை தொடுத்து கொண்டிருந்தார். பிரதமரிடம் வாய்மூலமான கேள்வி தொடுப்பதற்கான அந்த கேள்வி வேளையின் போதுதான் ஒளிக்கட்டமைப்பு செயலிழந்திருக்கின்றது, மைக்குகள் செயல்படவில்லை என்ற தகவல் தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் தலைமை தாங்கிக் கொண்டிருந்த சபாநாயகர் சுமார் 5 நிமிடங்களுக்கு பாராளுமன்ற நிகழ்வுகளை ஒத்திவைத்தார். பின்னர் 1:37க்கு இவ்வாறு ஒத்திவைக்கப்பட்ட பாராளுமன்றம் பிற்பகல் 2 மணிக்குத்தான் மீண்டும் கூடியது. 5 நிமிடங்கள் என்று சொன்ன போதிலும் கூட அரை மணித்தியாலம் கழிந்து தான் கூடியது. அவ்வாறு அரை மணித்தியாலம் கழிந்து பாராளுமன்றம் கூடிய பொழுதும் கூட இந்த மைக் கட்டமைப்பு சரியான முறையில் செயற்படவில்லை. சபாநாயகருக்கு மட்டும் பேசக்கூடியதாக சில FM மைக்குகள் சபாநாயகரின் ஆசனத்துக்கு அருகில் கொண்டு வந்து வைக்கப்பட்டன. அதற்கு கடுமையான எதிர்ப்பு மஹிந்த தரப்பினரிடமிருந்து தெரிவிக்கப்பட்டதாக நாங்கள் செய்திகளில் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது.
நேற்றும் இந்த ஒளிக்கட்டமைப்பு செயலிழந்த பொழுது பாராளுமன்ற சபை நடுவுக்கு வந்து மஹிந்த தரப்பு உறுப்பினர்கள் பெரும் ஆர்ப்பாட்டங்களிலும் கோஷங்களிலும் ஈடுபட்டார்கள். ஆரம்பத்தில் பாராளுமன்றத்தின் ஆளும் தரப்பு உறுப்பினர்கள் கூட மைக்குகள் செயலிழந்தமைக்காக கோஷம் எழுப்பினார்கள். தங்களுக்கு சரியான வசதிகள் செய்து தரப்படவில்லை, மைக்குகள் செயலிழக்க செய்திருப்பது திட்டமிட்ட சதியா என்று அவர்களும் கூட கோஷமிட்டதாக சில நிருபர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அதன் பிறகு எதிர்க்கட்சியினரும் அதே விதமான கோஷங்களை எழுப்பி சபை நடுவுக்கு வந்து அவர்கள் கோஷமிட்டிருக்கின்றார்கள். தினேஷ் குணவர்தன, மஹிந்தானந்த அலுத்கமகே, ரோஹித் அபே குணவர்தன, கேலியர் அம்புக்வல, டிவி சானக்க, விமலவீர திசாநாயக்க, நிரோஷன் பிரேமதிலக்க, விமல் வீரவன்ச ஆகியோர் சபா மண்டபத்துக்கு நடுவே கோஷமிட்டு கொண்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்ததாக சில நிருபர்கள் பெயர் குறிப்பிட்டு சில தகவல்களை தந்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நிதி அமைச்சர் பிரேரணைக்கு முகம் கொடுக்க முடியாமல் அந்த அச்சத்தோடு சபையின் ஒளிக்கட்டமைப்பை சீர்குலைத்து விட்டாரா என்று விமல் வீரவன்ச கோஷமிட்டதாக ஒரு பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதற்கு அரசாங்க தரப்பிலிருந்து பதிலளிக்கப்பட்டிருக்கின்றது, நாங்கள் அவ்வாறு சதி செய்பவர்கள் அல்ல, அவ்வாறு சதி செய்வதாக இருந்தால் சதி செய்து இந்த பிரேரணையை தடுக்க வேண்டுமென்றால் அதனை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்திருக்கவே தேவையில்லை, அதனை தடுப்பதற்கு வேறு எத்தனையோ தெரிவுகள் எங்களிடம் இருக்கின்றன, ஆனால் நாங்கள் இதற்கு பயப்படவில்லை, இதற்கு முகம் கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்று அரசாங்க தரப்பினர் கோஷம் எழுப்பியதாகவும் அங்கே செய்திகளில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. தற்காலிகமாக சில மைக் வசதிகள் தலைமை ஆசனத்துக்கு செய்து கொடுக்கப்பட்ட போதும் குறிப்பாக மஹிந்த தரப்பு உறுப்பினர்கள் மஹிந்தானந்த அலுத்கமகே, கேலியர் அம்புக்கொல, பியால் நிஷாந்த் ஆகியோர் அதனை எதிர்த்திருக்கின்றார்கள். இங்கு இசைக்குழு நடைபெறவில்லை, பாராளுமன்றம் என்பது சாதாரண FM மைக்குகளை வைத்துக்கொண்டு நடக்கின்ற விடயம் அல்ல, அதற்கு முறையான ஒளிக்கட்டமைப்பு இருக்க வேண்டும் என்று அவர்கள் கோஷமிட்டதன் காரணமாக வேறு வழியின்றி சபை நடவடிக்கைகளை ஒத்திவைக்க வேண்டிய நிலைமைக்கு சபாநாயகர் தள்ளப்பட்டதாகத்தான் அந்த செய்திகளில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பிற்பகல் இந்த கோஷங்களின் நடுவே பிற்பகல் 2:14 அளவில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் பாராளுமன்றத்துக்கு வருகை தந்திருக்கின்றார். அவர் பாராளுமன்றத்துக்கு வருகை தந்து தன்னுடைய தரப்பு எம்பிமார் சிலரை சந்தித்து சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு அங்கிருந்து வெளியேறி சென்று விட்டதாக இன்னொரு நிருபர் ஒரு செய்தியில் சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வாறாயினும் நேற்று மாலை 6:30 அளவில் பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்ட பின்னரும் கூட இது விடயத்தில் தொழில்நுட்ப ரீதியாக கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் பாராளுமன்ற ஊழியர்கள் தொழில்நுட்ப ரீதியாக தங்களால் முடிந்த அளவு பிரயத்தனங்களை மேற்கொண்டும் கூட ஒளிக்கட்டமைப்பை மீண்டும் செயற்பட செய்ய அவர்களால் முடியவில்லை. அதன் பிறகு சில வெளி தொழில்நுட்பவியலாளர்களின் உதவி பெறப்பட்டு இந்த முறை இந்த ஒளிக்கட்டமைப்பு முறை மைக் சிஸ்டம் பிற்பகல் 6:30 அளவில் சீர் செய்யப்பட்டிருப்பதாக பிரதி சபாநாயகரை மேற்கோள் காட்டி இப்போது தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இன்றைய டெய்லி மிரர் மற்றும் தமிழ் மிரர் ஆகிய பத்திரிகைகளில் அதனை விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வழமை போல் இன்று பாராளுமன்றம் 9:30 அளவில் கூடும் என்று பிரதி சபாநாயகரை மேற்கோள் காட்டி சில தகவல்கள் லக்மிம பத்திரிகையிலும் வெளிவந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனிடையே பாராளுமன்றத்தின் செயலாளர் நாயகத்துக்கு எதிராகவும் நேற்று நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. நிதியமைச்சரின் நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று விவாதத்துக்கு வந்து ஒரு முடிவுக்கு வர இருக்கின்றது. அது முடிவுக்கு வராத நிலையில் மற்றொரு நம்பிக்கையில்லா பிரேரணையை மஹிந்த தரப்பினர் சபாநாயகரிடம் கையளித்திருக்கின்றார்கள். சுமார் 35 எம்பிமார் இதில் ஒப்பமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கும் வேறு வேலை இல்லை என்று நினைக்கின்றேன். எனவே இந்த நம்பிக்கையில்லா பிரேரணைகளை தொடர்ந்து அவர்கள் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அண்மையில் நாம் முன்னர் குறிப்பிட்டது போல் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற ஒரு நிதி பிரேரணையின் பொழுது இடம்பெற்ற வாக்களிப்பு முறையில் பல குளறுபடிகள் இடம்பெற்றதாக நிரூபிக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எனவே அந்த வாக்களிப்பு நேரத்தின் பொழுது பாராளுமன்ற செயலாளர் தன்னுடைய பதவிக்கு ஏற்ற பதவி அந்தஸ்தின் நிலைக்கு ஏற்ப நடந்து கொள்ளவில்லை. அவர் அதனால் நம்பிக்கை இழந்திருக்கின்றார். அவருடைய செயற்பாடு இந்த வாக்களிப்பு முறையில் நம்ப தகுந்ததாக இருக்கவில்லை என கூறி இப்பொழுது அவருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் முன்னாள் அமைச்சர் GL பீரிஸ் இந்த தகவலை தெரிவித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே 35 உறுப்பினர்கள் மட்டும்தான் இப்பொழுது அந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் கையொப்பமிட்டிருக்கின்றார்கள். அது விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுமா இல்லையா என்பது பற்றி இன்னமும் அறிவிக்கவில்லை. ஆனால் ரவி கருணாநாயக்க மீதான அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் இன்று பாராளுமன்றம் கூடுகின்ற பொழுது மீண்டும் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அதன் மீது வாக்கெடுப்பு நடத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுவதாகத்தான் இன்றைய செய்திகளில் நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது.
அதனைத் தொடர்ந்து நாம் இன்றைய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்ற பிரதான புகைப்படங்களின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் தினக்குரல் பத்திரிகையில் பிரதான புகைப்படமாக இடம் பிடித்திருக்கின்றது. கொழும்பு கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் பொதுமக்களுக்காக நேற்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தன், பிரதி சபாநாயகர் திலங்க சுமதிபால ஆகியோர் முன்னாள் ஜனாதிபதிகளின் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த படங்களை பார்வையிட்டதை காணலாம் என்பதாக தினக்குரல் பத்திரிகையில் அந்த படத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே படம் இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் கூட இடம் பிடித்திருக்கின்றது. தினகரன் பத்திரிகையில் இந்த படத்துக்கு இவ்வாறு தலைப்பிட்டிருக்கின்றார்கள். ஜனாதிபதி மாளிகை மக்கள் பார்வைக்கு திறப்பு, 14 வரை அனுமதி என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. எதிர்வரும் 14ஆம் தேதி வரை மக்கள் பார்வைக்காக இது திறந்து வைக்கப்பட இருக்கின்றது என்பதாக அந்த தகவல் இடம்பெற்றிருக்கின்றது. நவமணி பத்திரிகையில் பார்வைக்காக திறக்கப்பட்டது ஜனாதிபதி மாளிகை, ஒவ்வொரு வருடமும் திறக்கப்படும் என்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி அந்த படத்தையும் செய்தியையும் வடிவமைத்திருக்கின்றது நவமணி பத்திரிகை. அதே நேரம் தினமின பத்திரிகையின் பக்கம் நாம் அந்த அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் இதிஹாசிய பிரதம வதாவட்ட ஜனபதி மெதுர பொது ஜனதாவட்ட என்பதாக அந்த தலைப்பிட்டிருக்கின்றது. வரலாற்றின் முதன்முறையாக ஜனாதிபதி மாளிகை மக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாம் தினக்குரல் பத்திரிகையின் சில செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் இல்லாதோருக்கான சான்றிதழ் தற்காலிகமான ஒரு ஆவணம் என்பதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க பண்டாரநாயக்க அவர்களை மேற்கோள் காட்டி அந்த செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. காணாமல் போனோரின் குடும்பத்தவர்களுக்கு ஆறுதல் தரும் ஒரு நடவடிக்கையாகவே இல்லாதோருக்கான சான்றிதழை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலகத்தின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான சந்திரிகா குமாரதுங்க பண்டாரநாயக்க இந்த சான்றிதழானது நிர்வாகம் மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்குரிய தற்காலிகமான ஒரு ஆவணமாகும் என்பதாக தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்தும் செல்வதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வடக்கிலிருந்து படை முகாம்களை அகற்றினால் ஆபத்தின் போது அவர்களுக்கு எப்படி உதவ முடியும் என்பதாக இராணுவ ஊடக பேச்சாளரை மேற்கோள் காட்டி அந்த செய்தி இடம் பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. மக்களின் பாதுகாப்புக்காகவே வடக்கில் இராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இராணுவத்தின் சேவையை இனவாத பார்வையோடு நோக்க வேண்டாம் எனவும் இராணுவம் தெரிவித்துள்ளது என்பதாக அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. வடக்கில் மக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் ஆயுத களஞ்சிய சாலைகளுடன் இராணுவ முகாம்கள் காணப்படுவதனால் இன்று சாலாவ பகுதியில் இடம்பெற்ற நிலை நாளை வடக்கிலும் பல்வேறு பகுதிகளிலும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே வடக்கிலிருந்து இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் ஸ்ரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். இதற்கு பதிலாகவே இராணுவ ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் ஒரு செய்தியாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களை மேற்கோள் காட்டி தினக்குரல் பத்திரிகையில் ஒரு செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. வன்னியில் குண்டு சிதறல்களுடன் வாழ்வோருக்கு சிகிச்சை அளிக்க தயார் என்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து தினக்குரல் மற்றும் வீரகேசரி பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கின்றது. உடலின் குண்டுகளுடன் இருப்போருக்கு விசேட சிகிச்சை என்பதாக பிரதமரின் கருத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. வன்னியில் குண்டு சிதறல்களுடன் வாழும் மாணவர்கள் பொதுமக்களுக்கு விசேட வைத்திய நிபுணர்கள் கொண்டு சிகிச்சை வழங்க அரசு தயாராக இருக்கின்றது என்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்களை தருமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட எம்பி இடம் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் என்பதாகவும் கூட அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அத்துடன் வன்னியில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் போது பொதுமக்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதை தாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் அதன் போது குறிப்பிட்டிருக்கின்றார் என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் சில செய்திகளாக நாம் வீரகேசரி பத்திரிகையின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் வீதியை திறக்க முன் சேதமடைந்துள்ள எமது வீடுகளை அமைத்து தாருங்கள் என்பதாக மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஒரு செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. சாலாவ பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டம் வெடிப்புகள் தொடர்கின்றன என்பதாக உபதலைப்பிடப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையும் கூட அந்த செய்தியை தந்திருக்கின்றது. பிரதேசவாசிகளின் கடும் எதிர்ப்பை அடுத்து மூடப்பட்ட அவிசா வெள்ளை கொழும்பு வீதி என்பதாக அந்த தகவல் இடம் பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. கொஸ்கம சாலாவா பகுதியில் அமைந்துள்ள இராணுவ முகாமில் பிரதான தோட்டாக்கள் களஞ்சிய சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தை அடுத்து பாதிக்கப்பட்ட வீடுகளை உடனடியாக புனர்நிர்மாணம் செய்து தந்துவிட்டு பாதைகளை திறக்குமாறு மக்கள் பாதையில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்ததாக அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் முற்பக்க செய்தியாக அந்த செய்தி இடம் பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த பிரதான செய்தியின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால்
அரசாங்கத்தின் விசாரணைகள் குறித்தும் சில நீதிமன்ற செயற்பாடுகள் குறித்தும் இன்றைய பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருக்கின்றன சில செய்திகள். அந்த வகையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களை மேற்கோள் காட்டி இன்றைய டெய்லி நியூஸ் பத்திரிகையில் ஒரு செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. பிரதான செய்தியாக அந்த செய்தியை இடம் பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. FCID has wrapped up 44 cases என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய டெய்லி நியூஸ் பத்திரிகையில் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் ஒரு செய்தியாக லக்மியோ பத்திரிகையில் இதனோடு தொடர்பட்ட செய்தியாக இருக்கின்றது. அத்தடங்கொட்ட நொகன்னே இல்லு பெசில்கே பெட்சம விசிகராய் என்பதாக அந்த தகவலை இன்று லக்மியோ பத்திரிகையில் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த செய்தி நாம் தமிழ் மிரர் பத்திரிகையிலும் கூட இதனோடு தொடர்பட்ட செய்திகளை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அரச அதிகாரிகளை கைது செய்வதில் சிக்கல் என்பதாக தமிழ் மிரர் பத்திரிகை ஒரு செய்தியை தந்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. லக்மியோ பத்திரிகையில் மேலும் ஒரு செய்தியாக நீதிபதி நியோகியக்கர் திபியதித் நிலதாரின் பஹக் அத்தடங்கொட்ட நொகெனிமட்ட ஹேத்து அகமதி கிஐ என்பதாக அந்த தகவலை தரப்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. சட்டமா அதிபரின் பணிப்புரை விடுக்கப்பட்டிருந்த போதிலும் கூட 5 அதிகாரிகளை கைது செய்வதற்கான காரணத்தை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார் என்பதாக லக்மியோ பத்திரிகை அந்த செய்தியை தந்திருக்கின்றது. தினமின பத்திரிகையில் ஒரு செய்தியாக பெசில்கே பெட்சம இவத்தட்ட என்பதாக அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. தினகரன் பத்திரிகையில் ஒரு செய்தியாக இடம்பெடுத்திருக்கின்றது. 44 விசாரணைகள் தொடர்பில் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை என்பதாக அந்த தகவல் தினகரன் பத்திரிகையில் இடம்பெடுத்திருக்கின்றது. பெசில் ராஜபக்ஷ தொடர்பான செய்தியும் கூட இன்றைய தினகரன் பத்திரிகையில் முற்பக்கத்தில் இடம்பெடுத்திருக்கின்றது. பெசிலின் அடிப்படை உரிமை மீறல் மனு நிராகரிப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை அந்த செய்தி தந்திருக்கின்றது. நவமணி பத்திரிகையும் கூட அந்த செய்தி தந்திருக்கின்றது. பெசிலின் மனு நிராகரிப்பு என்பதாக நவமணி பத்திரிகை அந்த செய்தி தந்திருக்கின்றது. தமிழ் மிரர் பத்திரிகையிலும் கூட அந்த செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. பெசிலின் மனு தள்ளுபடி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் ஒரு செய்தியாக டெய்லி ஐலண்ட் பத்திரிகையில் ஒரு செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. Indictment served on MP Prasanna Ranatunga, his wife and others என்பதாக ஒரு தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது இன்றைய ஐலண்ட் பத்திரிகையில். இன்று பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருக்கின்ற மற்றொரு முக்கிய விடயமாக இந்த விசாரணைகள் தொடர்பான தகவல்கள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்தது முதல் முன்னாள் ஆட்சியாளர்கள் மீது பாரிய அளவிலான பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் அடுக்கடுக்காக சுமத்தப்பட்டதை நாங்கள் அறிவோம். ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் தத்தமது பங்குக்கு பல்வேறு நபர்கள் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து சுமத்திய வண்ணம் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த குற்றச்சாட்டுக்களுள் பல புஷ்பானமாகி போயிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடங்கப்பட்ட விசாரணைகளுக்கு கூட என்ன நடந்தது என்ற கேள்விதான் இப்பொழுது மக்கள் மத்தியில் எஞ்சி இருக்கின்றது. எந்த ஒரு விசாரணையும் முழுமையடைந்ததாகவோ அல்லது அந்த விசாரணைகளின் முடிவில் குற்றவாளிகள் இனம் காணப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டதாகவும் இதுவரை எந்த விதமான தகவல்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இல்லை. இவ்வாறான நிலையில் நேற்று பாராளுமன்றத்திலும் இது தொடர்பாக ஜேவிபியினர் கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள். ஜேவிபி தலைவர் உட்பட இன்னும் சில ஜேவிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதம மந்திரியிடம் இது தொடர்பான கேள்விகளை வாய்மூல வினாக்களுக்கான கேள்விகளை எழுப்பிய பொழுது பிரதம மந்திரி தெரிவித்த பதில்களை அடிப்படையாக கொண்டு தான் இந்த செய்தி இங்கே தரப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த பிறகு ஏற்படுத்தப்பட்ட 2 முக்கிய அமைப்புகள் உள்ளன இந்த விசாரணைகள் தொடர்பான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு. ஒன்று போலீஸ் திணைக்களத்தின் கீழ் வருகின்ற FCID என்று சொல்லப்படுகின்ற நிதி மோசடி குற்றச்சாட்டு பிரிவாக இருக்கின்றது. நிதி மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணை பிரிவாக அது அமைந்திருக்கின்றது. மற்றது பாரிய ஊழல்கள் மற்றும் பதவி துஷ்பிரயோகங்கள் ஏனைய மோசடிகள் குறித்து விசாரணை செய்கின்ற ஜனாதிபதி ஆணைக்குழுவாக இருக்கின்றது. ஜனாதிபதி ஆணைக்குழுவாக இருக்கட்டும் அல்லது FCID-யாக இருக்கட்டும், அவர்களுடைய விசாரணையின் முடிவில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு ஜனாதிபதியையும் சட்டமா அதிபர் திணைக்களத்தையும் சார்ந்ததாக இருக்கின்றது. சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஒத்துழைப்பின்றி FCID-யினர் பூர்த்தி செய்த விசாரணைகளுக்கு கூட அவர்களால் எந்த விதமான மேலதிக நடவடிக்கையும் எடுக்க முடியாது. இந்த குழப்பம்தான் கடந்த காலங்களில் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் காணப்பட்டது. ஆனால் இப்பொழுது புதிய சட்டமா அதிபர் திணைக்களத்தின் கீழ் இவ்வாறான விசாரணைகள் பல முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நாங்கள் அவ்வப்போது சில தகவல்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுவும் நேற்று பிரதமருடைய பதிலில் எதிரொலித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. FCID இதுவரை 44 விசாரணைகளை பூர்த்தி செய்திருப்பதாக நேற்று பிரதம மந்திரி பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். இந்த விசாரணை கோவைகள் யாவும் இப்பொழுது சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு
மேலதிக சட்ட ஆலோசனைக்காக அனுப்பப்பட்டிருப்பதாக பிரதம மந்திரி தெரிவித்திருக்கின்றார். நாம் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல் FCID விசாரணைகளை பூர்த்தி செய்து அந்த கோவையை சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்ப வேண்டும். சட்டமா அதிபர் திணைக்களம் அந்த கோவையை ஆராய்ந்து சம்பந்தப்பட்ட நபர் மீது அல்லது நபர்கள் மீது அல்லது அமைப்புகள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதற்கும் நீதிமன்றத்தில் அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடருவதற்குமான உறுதியான ஆதாரங்கள் அதில் தரப்பட்டிருக்கின்றனவா என்பதை ஆராய்ந்து பார்த்து அதில் அவர்கள் திருப்தி அடைந்த பின்னர் தான் இந்த நபர் மீது அல்லது இந்த நபர்கள் மீது சட்ட விசாரணைகள் மேற்கொள்ளலாம் என்று FCIDக்கு அவர்கள் சிபார்சு செய்வார்கள். அதன் அடிப்படையில் தான் அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்படும். காரணம், FCID வழக்கை தொடர்ந்தாலும் கூட அந்த வழக்கை கொண்டு நடத்த வேண்டியவர்கள் சட்டமா அதிபர் திணைக்களத்தை சார்ந்த சட்டத்தரணிகளாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும். இந்த வழக்கை நீதிமன்றத்தில் எங்களால் நடத்த முடியும், சம்பந்தப்பட்டவருக்கு எதிரான குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியும், அவருக்கு எதிரான தண்டனையை பெற்றுக் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்பட்டால்தான் அவர்கள் அதனை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கான சிபார்சை வழங்குவார்கள். இல்லையில் அவ்வாறான சிபார்சை வழங்கி நீதிமன்றங்களுக்கு சென்று மூக்குடைப்படுவதற்கு சட்டமா அதிபர் திணைக்களம் தயாராக இல்லை. இதுதான் இங்கு இருக்கின்ற பிரதான சிக்கலாக இருக்கின்றது. எனவே இவ்வாறு விசாரணை பூர்த்தி செய்யப்பட்ட 44 கோவைகள் இப்பொழுது சட்டமா அதிபருக்கு மேலதிக ஆலோசனைகளுக்காக அனுப்பப்பட்டிருப்பதாக பிரதம மந்திரி தெரிவித்திருக்கின்றார். இதில் சுமார் 6 கோவைகள் தொடர்பாக ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதம மந்திரி தன்னிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் அளித்த போது அவர் தெரிவித்திருந்தார். இந்த சட்டமா அதிபர் திணைக்களத்தின் AG டிபார்ட்மெண்ட்டின் அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்டின் சிபார்சுகள் கிடைத்த பிறகு ஏனைய விடயங்கள் தொடர்பாக FCID துரிதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் பிரதம மந்திரி தெரிவித்திருக்கின்றார். இங்கே முக்கியமாக பேசப்பட்ட ஒரு விடயம், அண்மை காலங்களில் அரசாங்கம் இப்பொழுதும் பதவியில் இருக்கின்ற அரசாங்க அதிகாரிகள் 5 பேருக்கு எதிராக பாரிய அளவிலான சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக விசாரணைகளை நடத்தி அவர்களை சட்ட விசாரணைக்கு உட்படுத்துமாறு சட்டமா அதிபர் திணைக்களம் சில சிபார்சுகளை வழங்கியும் கூட அவர்கள் இதுவரை கைது செய்யப்படாமல் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருக்கின்றது என்று இப்பொழுது அரசியல் அரங்கில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. குறிப்பாக JVP-யினர் தான் அந்த கருத்தை முன்வைத்து வருகின்றார்கள். அவர்கள் இது தொடர்பாக நேற்று பிரதம மந்திரியிடமும் இந்த கேள்வியை பாராளுமன்றத்தில் எழுப்பியிருக்கின்ற பொழுது பிரதம மந்திரி அவர்களுக்கு பதிலளிக்கையில் இந்த அரசு அதிகாரிகள் தொடர்பாக சட்டமா அதிபர் திணைக்களம் மீண்டும் ஆராய்ந்து வருவதாகவும் அவர்களுடைய விடயத்தில் அவசரமாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவர்களை கைது செய்தால் அது இன்னும் பல சிக்கல்களை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே சிக்கல்களை தவிர்த்து சரியான முறையில் நடவடிக்கை எடுப்பதற்காகத்தான் இவர்கள் மீதான விசாரணைகள் இன்னமும் இடம்பெற்று வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த 5 பேரும் கடந்த ஆட்சி காலத்தில் சுற்றுலாத்துறையோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருந்திருக்கின்றார்கள். சுற்றுலாத்துறையில் பல நிதி மோசடிகளை இவர்கள் புரிந்ததாகத்தான் இவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அவர்களுள் 2 இப்பொழுது நிதி அமைச்சின் கீழ் உயர் பதவிகளில் இருக்கின்றார்கள். எனவே இவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட பொழுது ஏனைய அரசாங்க அதிகாரிகள், ஏனைய நிறுவனங்களில் இருக்கின்ற அரசாங்க அதிகாரிகள் எல்லோரும் ஒன்றிணைந்து அரசாங்கத்திடம் ஒரு மனுவை சமர்ப்பித்திருக்கின்றார்கள். இவர்களை கைது செய்யக்கூடாது என்று வலியுறுத்தி ஒரு மனுவை கையளித்திருக்கின்றார்கள். எனவே அந்த மனுவை மீறி இவர்களை கைது செய்கின்ற பொழுது அரசாங்க அதிகாரிகள் மத்தியில் பல்வேறு விதமான அதிருப்தியும் சில பிரச்சனைகளும் எழுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இந்த விடயத்தை எவ்வாறு கையாளலாம் என்பது குறித்து சட்டமா அதிபரிடம் மீண்டும் ஆலோசனை கேட்கப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பாக அவருக்கு அந்த கோவைகள் மீண்டும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகளில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பிரதம மந்திரி இந்த FCID விசாரணைகள் தாமதமாவதற்கு தெரிவித்திருக்கின்ற இன்னொரு முக்கியமான விடயம், போதிய அளவு பயிற்றப்பட்ட அதிகாரிகள் FCIDயில் இல்லை என்பதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இலங்கையில் இவ்வாறான பாரிய அளவிலான மோசடிகள் இடம்பெற்றிருப்பது இதுவே முதல் தடவையாக கருதப்படுகின்றது. எனவே அவ்வாறான விசாரணைகளை கையாள்வதற்கு போதிய பயிற்சி அளிக்கப்பட்ட அதிகாரிகள் FCIDயிடம் அல்லது போலீஸ் திணைக்களத்தில் இல்லை. ஏற்கனவே ஒரு தொகுதி அதிகாரிகளுக்கு வெளிநாடுகளில் பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்கள் இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். 2வது தொகுதி அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கும் நடவடிக்கை இப்போது தான் தொடங்கப்பட்டிருக்கின்றது என்று பிரதம மந்திரி குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த அதிகாரிகளுக்கு இந்த பயிற்சிகளை கூட வெளிநாடுகளில் தான் வழங்க வேண்டியிருக்கின்றது. காரணம், இவர்கள் அநேகமான விசாரணைகளின் போது வெளிநாடுகளோடு சம்பந்தப்பட வேண்டியிருக்கின்றது, வெளிநாட்டு நிறுவனங்களோடு சம்பந்தப்பட வேண்டியிருக்கின்றது. எனவே பல்வேறு சிக்கலான நடைமுறைகள் குறித்தும் இவர்களுக்கு விளக்கமும் பயிற்சியும் தேவைப்படுகின்றது. அந்த பயிற்சியும் விளக்கமும் அவர்களுக்கு வழங்குவதில் ஏற்படுகின்ற தாமதம் தான் விசாரணைகள் தாமதமாவதற்கும் காரணமாக இருக்கின்றது என்று பிரதம மந்திரி தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, பிரதம மந்திரி தெரிவித்திருக்கின்ற இன்னொரு முக்கியமான விடயம்,
FCID குறிப்பிட்ட ஒரு விடயத்தை முன்னிறுத்தி அது தொடர்பான ஒரு விசாரணையை மேற்கொள்கின்ற பொழுது அதற்கு உள்ளே வந்து சிக்குகின்ற இன்னும் பல விடயங்கள் அமைந்திருக்கின்றன. எனவே அவ்வாறு சிக்குகின்ற மேலதிக விடயங்கள் குறித்தும் மேலதிக விசாரணைகளை நடத்த வேண்டியிருக்கின்றது. எனவே ஒரு விசாரணை என்று தொடங்கினாலும் கூட அந்த ஒரு விசாரணை கிளைவிட்டு பல விசாரணைகளை நடத்த வேண்டிய நிலைக்கு சென்று கொண்டிருக்கின்றது என்று பிரதம மந்திரி குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இவை எல்லாம் சிக்கலான ஒரு நடைமுறைகளாக இருப்பதால் தான் இந்த பிரச்சினை இன்னமும் நீடித்து கொண்டு வருவதாக பிரதம மந்திரி நேற்று பாராளுமன்றத்தில் அளித்திருக்கின்ற விளக்கத்தை நாங்கள் விரிவாக இன்றைய பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனிடையே இதனோடு தொடர்புபட்ட இன்னொரு விடயம் தான் இந்த பசில் ராஜபக்ச தாக்கல் செய்திருந்த அடிப்படை உரிமை மீறல் மனு நேற்று உச்சநீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவலையும் இன்றைய பத்திரிகைகளில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. திவிநெகும சட்டம், நாணய சலவை சட்டம் மற்றும் சட்டவிரோத சொத்து குவிப்பு என்பன தொடர்பாக இப்பொழுது அவர் பல விசாரணைகளுக்கு முகம் கொடுத்திருக்கின்றார். ஏற்கனவே ஓரிரு தினங்களுக்கு முன்னர் அவர் பற்றி பேசும்பொழுது நாங்கள் குறிப்பிட்டோம். சுமார் 3 வழக்குகள் இப்பொழுதைக்கு அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றன. இன்னும் பல வழக்குகள் மீது அவர் கைது செய்யப்படுவதற்கும் குற்றம் சுமத்தப்படுவதற்குமான சாத்தியங்கள் இருக்கின்றன. எனவே தான் இந்த விசாரணைகளின் நிமித்தம் கைது செய்யப்படுவதை முன்கூட்டியே தவிர்க்கும் வகையில் ஒரு உத்தரவை வழங்குமாறு இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை வழங்குமாறு அவர் உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். நேற்று அந்த மனு சம்பந்தமாக ஆராய்வதற்காக கூடிய உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமலேயே செலவு தொகை எதுவுமின்றி அந்த மனுவை ரத்து செய்திருக்கின்றது. அதன் அர்த்தம் இன்னொரு புறமாக பார்க்கின்ற பொழுது எந்த வழக்கு தொடர்பாகவும் இப்பொழுது மீண்டும் எந்த சந்தர்ப்பத்திலும் பசில் ராஜபக்சவை கைது செய்யலாம் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதைத்தான் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பசில் ராஜபக்ச தான் கைது செய்யப்படக்கூடாது என்று தெரிவித்திருக்கின்ற எந்த ஒரு காரணமும் சட்டத்துக்கு ஏற்புடையதாக இல்லை, சட்டத்தின் அடிப்படையில் அமையவில்லை என்று கூறி இந்த மனுவை இப்பொழுது உச்சநீதிமன்றம் தள்ளி இருக்கின்றது. அதனோடு தொடர்புடைய இந்த மோசடி விசாரணைகளோடு தொடர்புடைய இன்னொரு முக்கியமான விடயம்தான் மேல் மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சரும் தற்போது கம்பா மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினருமாக இருக்கின்ற பிரசன்ன ரணதுங்க மற்றும் அவர் மனைவி மீதான வழக்குகள் தொடர்பானதாக இருக்கின்றது. மீத்தொட்டை முல்லை பிரதேசத்தில் கொலன்னாவை தேர்தல் தொகுதியின் கீழ் வருகின்ற மீத்தொட்டை முல்லை பிரதேசத்தில் ஒரு காணியொன்றை ஒருவருக்கு வழங்குவதற்காக 64 மில்லியன் ரூபாய் அந்த நபரிடமிருந்து பலவந்தமாக பெற்று அவரை மோசடி செய்திருக்கின்றார் என்றுதான் இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. இதுவும் நீண்ட நாட்களாக பேசப்பட்டு வந்த விடயம் இப்பொழுது விசாரணைகளின் முடிவில் நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றம் அவருக்கு குற்றப்பத்திரத்தை கையளித்திருக்கின்றது. அவர் நேற்று பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். பிரசன்ன ரணதுங்க அவருடைய மனைவி மற்றும் இன்னும் ஒரு நபருக்கு எதிராக இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதையும் இந்த காணி மோசடி உட்பட இது தொடர்பான மேலும் 15 குற்றச்சாட்டுக்கள் அவர் மீது சுமத்தப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பான செய்திகளில் நாம் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. திவேன பத்திரிகையின் பக்கம் அவதானத்தை செலுத்தும் போது ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு குற்றச்செயல் குறித்தான தகவல் ஒன்று இடம் பிடித்திருக்கின்றது. பால தெரியான் சஹா தருவான் பெஹரகென விகுணன மகா ஜாவரம புத்தலமே என்பதாக ஒரு தகவல் இடம் பிடித்திருக்கின்றது. சிறுமிகள் மற்றும் சிறுவர்களை கடத்தி சென்று அவர்களை விற்பனை செய்யும் ஒரு மோசடி செயல் ஒன்று புத்தளம் பிரதேசத்தில் இடம்பெற்று வருவதாக அந்த தகவல் வெளியாக இருக்கின்றது. குறிப்பாக அனுராதபுரம் பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு சிறுமி ஒருவர் இவ்வாறு கடக்கப்பட்டிருக்கின்றார். கடத்தி செல்ல அந்த சிறுமியை போலீசாரும் உறவினரும் சேர்ந்து மீட்டெடுத்திருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த தகவல் வெளியே வந்திருக்கின்றது என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் ஒரு செய்தியாக சியதிவி நசாகினி மென் ஸ்ரீலங்காவட்ட ஹத்ரவெனி தெனட் என்பதாக ஒரு தகவல் இடம் பிடித்திருக்கின்றது. தற்கொலை செய்து கொள்வதில் இலங்கைக்கு 4வது இடம் என்பதாக அந்த தகவலை தரப்பட்டிருக்கின்றது. உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையிலே இலங்கை தற்கொலை செய்து கொள்வோரின் வீதத்தில் 4வது இடத்தை உலக நாடுகளில் இடம் பிடித்திருப்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருப்பதாகவும் இலங்கையில் இந்த தற்கொலைகள் அதிகரித்திருப்பதாகவும் கூட அந்த தகவலில் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாம் தினகரன் பத்திரிகையின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் இரகசியங்களை அம்பலப்படுத்தினால் தேசிய பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் என்பதாக இராணுவ ஊடக பேச்சாளரை மேற்கோள் காட்டி ஒரு செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. பாதுகாப்பு தொடர்பான உச்ச ரகசியங்களை அம்பலப்படுத்த முற்பட்டால் நாட்டின் அனைவரது பாதுகாப்பும் கேள்விக்குறியாகலாம் என இராணுவ பேச்சாளர் ஜெயநாத் ஜெயவீர தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. சில ஊடகங்கள் கொஸ்கம சாலாவ நாட்டின் பாரிய ஆயுத கிடங்கு என கேள்விகளை பகிரங்கமாக எங்களிடம் எழுப்பின.
அத்தகைய பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டிய பொறுப்பு ஊடகங்களுக்கு உண்டு எனவும் அவர் தெரிவித்தார். இந்த சம்பவத்தினால் படையினரின் மன உறுதி எவ்விதத்திலும் பாதிக்கவில்லை என்பதாகவும் கூட அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் முற்பக்கத்தில் இடம் பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதனோடு தொடர்பட்டதாக 2 செய்திகள் நவமணி பத்திரிகையிலும் இடம் பிடித்திருக்கின்றது. ஆயுத களஞ்சியங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றம், பாதுகாப்பு செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி என்பதாக ஒரு செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. கொஸ்கம சாலாவ உள்ளிட்ட நாட்டில் உள்ள அனைத்து ஆயுத களஞ்சியங்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்படும் என பாதுகாப்பு செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி தெரிவித்திருக்கின்றார். மக்கள் செறிவான பகுதிகளில் காணப்படும் அனைத்து களஞ்சிய சாலைகளும் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட இருக்கின்றது என்பது அவரை மேற்கோள் காட்டிய அந்த செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. பாதுகாப்பு செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அந்த செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. சேதமடைந்த கொஸ்கம வீடுகள் 200 முறைப்பாடுகள் என்பதாக இன்னும் ஒரு செய்தி இடம் பிடித்திருக்கிறது. கொஸ்கம சாலா இராணுவ முகாமில் ஏற்பட்ட தீ விபத்தினால் சேதமடைந்த 200 வீடுகள் தொடர்பில் முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்பதாக அந்த தகவல் இடம் பிடித்திருக்கின்றது இன்றைய நவமணி பத்திரிகையில். அதனைத் தொடர்ந்து நாம் தமிழ் மிரர் பத்திரிகையின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால், கட்டண அதிகரிப்புக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் என்பதாக ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகையில் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொலைபேசி மற்றும் இணைய கட்டணங்களை மேற்கொள்ளப்பட்டுள்ள அதிகரிப்பு எதிராக நேற்று 8ஆம் தேதி முதல் தொடர்ந்தும் 2 வாரங்களாக நாடு முழுவதிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடாத்த சோசலிச இளைஞர் ஒன்றியம் முடிவு செய்திருக்கின்றது என்பதாக அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது இன்றைய தமிழ் மிரர் பத்திரிகையில். அதனைத் தொடர்ந்து நாம் அடுத்த பிரதான செய்தியின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால், எம்பிக்களின் வாகனங்கள் குறித்து சில தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. எம்பிக்களுக்காக கொள்வனவு செய்யப்பட இருக்கின்ற வாகனங்கள் தொடர்பாக அமைச்சர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள், அதன் சாதக பாதகங்கள் குறித்து பல்வேறுபட்ட செய்திகள் இன்றைய பத்திரிகைகளின் பக்கம் அவதானம் செலுத்தும் போது இடம் பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த பிரதான செய்தியாக நாங்கள் அதனை எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம். வீரகேசரி பத்திரிகை இந்த செய்தியை இவ்வாறு தந்திருக்கின்றது. 3 கோடி ரூபாவில் அமைச்சர்களுக்கு வாகனங்கள் கொள்வனவு செய்ய வேண்டுமா என்ற கேள்விக்குறிக்கு பதிலளிப்பதாக அவசியம் என்பதை நியாயப்படுத்தும் அமைச்சர்கள் என்பதாக ஒரு செய்தி தந்திருக்கின்றது இன்றைய வீரகேசரி பத்திரிகை. தினக்குரல் பத்திரிகையில் இவ்வாறு ஒரு செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. நாடு கடனில் மூழ்கிறது, எம்பிக்களுக்கு சொகுசு வாகனங்கள் இறக்குமதி என்பதாக தினக்குரல் பத்திரிகை அந்த செய்தியை அவ்வாறு தந்திருக்கின்றது. தினகரன் பத்திரிகையின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால், தினகரன் பத்திரிகையும் கூட வீரகேசரி பத்திரிகையின் செய்தியோடு சம்பந்தப்பட்ட செய்தியாக தந்திருக்கின்றது ஒரு செய்தியை. கடன் சுமையில் நாடு, அமைச்சர்களுக்கு வாகன இறக்குமதி அவசியமா என்ற கேள்விக்குறியான செய்திக்கு பதிலாக பாவனைக்கு உதவாததால் புதிய வாகனங்கள் அவசியம் என்பதாக அந்த செய்தியிடம் காணக்கூடியதாக இருக்கின்றது. பாவனைக்கு உதவுவதால் புதிய வாகனங்கள் அவசியம் என்பதாக தினகரன் பத்திரிகை உபதலைப்பட்டிருக்கின்றது. தமிழ் மிரர் பத்திரிகையில் ஒரு செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. மக்களுக்கு சேவை புரியவே புதிய வாகனங்கள் கொள்வனவு என்பதாக வாகனங்கள் கொள்வனவு செய்வதற்கான காரணத்தை கூறியிருக்கின்றது தமிழ் மிரர் பத்திரிகையில் ஒரு செய்தி. இன்றைய அரசியல் அரங்கில் பேசப்படுகின்ற ஒரு முக்கிய விடயமாக மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு தலைப்பாக இதனை நாங்கள் இன்று அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று முதல் இந்த தலைப்பு தொடர்பாக பல தகவல்களை நாங்கள் அவதானிக்க தொடங்கி இருக்கின்றோம். சுமார் 118 கோடி ரூபாய் குறை நிரப்பு பிரேரணை ஒன்று இப்பொழுது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. 30 அமைச்சர்களுக்கான பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கானதல்ல, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வேறாக அனுமதி பத்திரம், டியூட்டி ஃப்ரீ அனுமதி பத்திரம் வழங்கப்படுகின்றது. அதற்கு மேலதிகமாக அரசாங்கத்தின் செலவில் பாராளுமன்றத்தில் அமைச்சர்களாக இருப்பவர்களுக்கு சுமார் 30 அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் என பல்வேறு அமைச்சர்களை கொண்ட இந்த 30 பேர் கொண்ட தொகுதிக்கு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காகத்தான் இந்த 118 கோடி ரூபாய் இப்பொழுது குறை நிரப்பு பிரேரணையாக மேலதிகமாக தேவைப்படுவதாக பாராளுமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அமைச்சர் காயந்த கருணாதிலக்கத்தான் இந்த பிரேரணையை நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கின்றார். நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவரிடம் இது தொடர்பாக சரமரியாக கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. அந்த கேள்விகளுக்கு அமைச்சர்களுக்கு கட்டாயம் புதிய வாகனம் தேவைப்படுகின்றது என்ற கருத்தை நியாயப்படுத்தி அமைச்சர் காயந்த கருணாதிலக்க, ராஜித சேனாரத்ன மற்றும் பிரதி அமைச்சர் கருணாரத்ன பரணவித்தான ஆகியோர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த செய்தியை நாங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பல்வேறு மட்டத்தில் சர்ச்சையையும் மிக கடுமையான விமர்சனத்தையும் எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு விடயமாகவும் நாங்கள் இதனை இப்பொழுது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மக்களுக்கு சேவை செய்யவே இந்த வாகனங்கள் தேவைப்படுகின்றன. வாகனங்கள் பெறப்படுவதன் நோக்கம் மக்களுடைய சேவைதான் என்று அமைச்சர் காயந்த கருணாதிலக்க தெரிவித்திருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் அண்மையில் இணையதளங்கள் வாயிலாக நான் வாசித்து அறிந்து கொண்ட புகைப்படங்களுடன் கூடிய 2 தகவல்கள் என்னுடைய நினைவுக்கு வருகின்றது.
ஒன்று பிரிட்டிஷ் பிரதம மந்திரி டேவிட் கெமரோன், இப்போது பிரதமராக இருப்பவர், அண்மையில் ஒரு தூர இடத்துக்கான ஒரு பயணத்தை ரயில் வண்டி மூலம், புகையிரத வண்டி மூலம் ஆரம்பித்திருக்கின்றார். அந்த புகையிரத வண்டியில் அவர் ஏறியதும் அவருக்கு உரிய ஆசனம் கூட கிடைக்கவில்லை, நின்று கொண்டு செல்வதற்கு கூட சரியான இடமில்லை. எனவே அந்த பெட்டியில், அவர் அமர்ந்திருந்த பெட்டியில் ஒரு மூலையில் இருக்கின்ற ஒரு பொதியின் மீது அமர்ந்து ஒரு புத்தகத்தை வாசித்தவாறே அவர் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருப்பதை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒரு அழகான புகைப்படத்துடன் கூடிய தகவலாக அந்த தகவல் பிரிட்டிஷ் ஊடகங்களில் வெளியாகி இருந்ததை நாங்கள் அண்மையில் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இன்னொரு விடயம், ஈரானின் முக்கியமான நகரங்களில் ஒன்றான இஸ்ஃபஹான் நகரில், ஈரானில் இருக்கின்ற இஸ்ஃபஹான் நகரில் அந்த நாட்டின் மேயர், அந்த நாட்டின் முதலாவது பிரஜை தன்னுடைய கடமைக்காக சைக்கிள் ஒன்றில் சென்று கொண்டிருக்கின்றார். நடுவீதியில் அவர் தன்னந்தனியாக ஒரு சைக்கிளை ஓட்டிக்கொண்டு கடமைக்கு சென்று கொண்டிருக்கின்றார். காரணம், அந்த நகருக்குள் வாகனங்களின் பாவனையால் ஏற்படுகின்ற அந்த சுற்றாடல் மாசடைவதை தடுக்கும் வகையில், அதற்கான விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் வகையில் முன்னுதாரணமாக தானும் அலுவலகத்துக்கு, மேயர் அலுவலகத்துக்கு சைக்கிளில் சென்று கொண்டிருக்கின்றார் என்ற விளக்கத்தோடு அந்த புகைப்படமும் தரப்பட்டிருந்ததை நாங்கள் வெளிநாட்டு ஊடகங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுதான் வெளிநாட்டு தலைவர்களின் மனப்பாங்கும் மனோநிலையுமாக இருக்கின்றது. ஆனால் இங்கே உள்நாட்டு அமைச்சர்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஆடம்பர வாகனங்கள் தங்களுக்கு அவசியம் என்று நியாயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கின்ற பிரதான வித்தியாசமாக அமைந்திருக்கின்றது. தற்போது பாவிக்கப்படுகின்ற வாகனங்கள், இந்த அமைச்சர்கள் பாவிக்கின்ற வாகனங்கள் 8 வருடங்களுக்கு மேல் பழமையானது என்று குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கின்றது. இதனை நான் நினைக்கின்றேன் ஒரு ஜோர்ஜியா நாட்டின் ஜனாதிபதியாக இருக்க வேண்டும், எனக்கு அந்த நாடு சரியாக ஞாபகம் இல்லை. பல ஆண்டுகள் பழமையான ஒரு வாகனத்தை தான் அவர் இன்னமும் தன்னுடைய அலுவலக தேவைக்காக பாவித்து கொண்டிருக்கின்றார் என்பதையும் அண்மையில் நாங்கள் இணையதளங்கள் வாயிலாக பார்த்த ஞாபகம் இருக்கின்றது. எனவே இவ்வாறான தலைவர்களுக்கு மத்தியில் தான் நமது தலைவர்களும் 8 வருடங்களுக்கு மேல் வாகனம் பழமையாகிவிட்டால் அதனை மாற்ற வேண்டும் என்கின்றார்கள். அதற்கு பதிலீடாக புத்தம் புதிய வாகனம் தேவை என்கின்றார்கள். 5 வருடங்களுக்கு மேல் ஒரு வாகனத்தை பாவிக்க முடியாது. இப்பொழுது அமைச்சர்களாக இருப்பவர்கள் இந்த அமைச்சு பதவிக்காக இதுவரை எந்த ஒரு வாகனத்தையும் புதிதாக பெற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கின்றார்கள். நாங்கள் பயணம் செய்கின்ற தூரத்தை பற்றி யாரும் பேசுவதில்லை, நாங்கள் பயணம் செய்கின்ற கால நேரத்தை பற்றி யாரும் பேசுவதில்லை. சில நேரங்களில் விடிய கூட பயணம் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. எங்களுடைய தொகுதிக்கும் எங்களுடைய மாவட்டங்களுக்கும் நாங்கள் அடிக்கடி சென்று வர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அங்குள்ள மக்களுக்கு அவர்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை தீர்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே அமைச்சர்கள் தற்போதைய வாகன நெரிசலுக்குள் அவசரமாக பயணம் சென்று வருவதாக இருந்தால் அவர்களுக்கு இந்த மாதிரியான நவீன சொகுசு வாகனங்கள் அவசியம் என்பதுதான் எமது அமைச்சர்கள் முன்வைத்திருக்கின்ற வாதமாக இருக்கின்றது. இந்த தருவிக்கப்படவிருக்கின்ற இந்த ஒவ்வொரு வாகனமும் 50 மில்லியன் முதல் 90 மில்லியன் வரை பெறுமதியான வாகனங்களாக இருக்கின்றன என்றும், அதில் 2 அமைச்சர்களுக்கான வாகனங்கள் சுமார் 70 மில்லியன் பெறுமதியான வாகனம் தருவிக்கப்படவிருக்கின்றது என்றும் அந்த செய்திகளில் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று இது தொடர்பாக இடம்பெற்ற அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் இந்த அமைச்சர்களிடம் ஊடகவியலாளர்கள் மிகவும் கடுமையான கேள்விகளை முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த வாகன இறக்குமதி தொடர்பாக. ஆனால் அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை நியாயப்படுத்தி பதிலளித்திருக்கின்றார்கள் என்பதை தான் இந்த செய்திகளில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மிக அண்மையில் இந்த கொழும்பு மாவட்டத்துக்குள் ஒரு முக்கியமான பிரதேசம், அதாவது கொலன்னாவை தொடக்கம் அவிசாவலை வரைக்குமான பிரதேசங்கள் அடுத்தடுத்து 2 அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்தது. ஒன்று வெள்ளத்தால் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தம், மற்றது கொஸ்கம இராணுவ முகாமில் ஏற்பட்ட விபத்து தொடர்பான அனர்த்தமாக இருக்கின்றது. இந்த 2 அனர்த்தங்களிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னமும் சரியான நிவாரணங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை என்பதுதான் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகின்ற குற்றச்சாட்டாக இருக்கின்றது. குறிப்பாக வெள்ளம்பிட்டி பிரதேசத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட இடங்களில் குப்பைகளை அகற்றுவதற்காக 18 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த 18 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டு குப்பைகள் அப்புறப்படுத்தப்பட்டிருப்பதாக நேற்று இடம்பெற்ற ஒரு செய்தியாளர் மாநாட்டில் இந்த பணி முழுமையாக முடிவடைந்து விட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் பாதிக்கப்பட்ட பிரதேசத்தை சேர்ந்தவன் என்ற வகையில் என்னால் மிகவும் தைரியமாக கூற முடியும், இந்த பணிகள் இன்னமும் பூர்த்தி செய்யப்படவில்லை. உள்ளுக்குள் இருந்து ஒரு இடத்தில் குப்பையை கொண்டு வந்து வாசலில் இன்னொரு இடத்தில் கொட்டிவிட்டு சென்றிருக்கின்றார்களே தவிர பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து முழுமையாக இந்த குப்பைகள் அகற்றப்படவில்லை. நாங்கள் கூட இன்னமும் அந்த பாதிப்பை எதிர்நோக்கியவர்களாகத்தான் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த இடங்களில் மீண்டும் வந்து குடியேறி இருக்கின்ற மக்கள்
மிகவும் கஷ்டமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு சூழலாக வெள்ளம்பெட்டி பிரதேசம் இன்று மாற்றப்பட்டிருக்கின்றது என்பதை தான் இந்த இயற்கை அனர்த்தத்தின் மூலம் நாங்கள் இன்று உணரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே குப்பைகள் அகற்றுவதற்காக ஒதுக்கப்பட்ட பணத்துக்கு என்ன நடந்தது, அது எந்த முறையில் செலவழிக்கப்பட்டது என்பது பற்றி மக்களுக்கு எதுவும் தெரியாது. குப்பை மேடுகளாக இன்னமும் அதே இடத்தில் காணப்படுகின்றன என்பதுதான் உண்மை நிலவரமாக இருக்கின்றது. அந்த குப்பைகள் இன்னமும் அகற்றப்படவில்லை. அதேபோல் கொஸ்கம பிரதேசத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் நேற்று பிரதான வீதியை திறந்த பொழுது அவர்களுடைய குப்பைகளை அங்கிருந்து அகற்றிவிட்டு பாதைகளை திறக்குமாறு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு மீண்டும் அந்த பாதையை மூட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இவ்வாறு மக்கள் பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த மக்களுக்கு சேவை செய்வதற்காக இவ்வளவு சொகுசு வாகனங்கள் தேவையா என்ற ஒரு கேள்வியைத்தான் நேற்று ஊடகவியலாளர்கள் எழுப்பியிருக்கின்றார்கள். ஊடகவியலாளர்கள் தங்களுடைய பணியை மிக சரியான முறையில் நேற்று இந்த செய்தியாளர் மாநாட்டில் செய்திருக்கின்றார்கள். ஆனால் அமைச்சர்கள் தங்களுக்கு இந்த வாகனம் தேவை என்பதை நியாயப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை அந்த செய்தியில் நாம் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாம் சர்வதேச செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்தலாம். சர்வதேச செய்திகள் பக்கத்தில் இன்று இரண்டு முக்கிய விடயங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. ஒன்று இஸ்ரேலில் இருந்து கிடைத்திருக்கின்ற ஒரு தகவல். இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரில் நேற்று பலஸ்தீனர்கள் நடத்தியிருக்கின்ற துப்பாக்கி பிரயோகத்தின் காரணமாக 4 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 4 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் 6 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். டெல் அவீவ் நகரின் பிரபலமான ஒரு திறந்தவெளி கடை தொகுதியில் தான் இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றிருக்கின்றது. பகிரங்கமாக அந்த இடத்துக்குள் பிரவேசித்த, அந்த கடை தொகுதிக்குள் பிரவேசித்த துப்பாக்கிதாரிகள் 2 முனைகளில் இருந்தவாறு பொதுமக்களை நோக்கி சரமரியாக துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சும் இஸ்ரேல் இராணுவ தலைமையகமும் அமைந்திருக்கின்ற இடத்துக்கு மிக அருகில் தான் இந்த கடை தொகுதி அமைந்திருக்கின்றது என்பது மிகவும் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. எனவே இஸ்ரேலின் பாதுகாப்பு மையப்பகுதிக்குள்ளேயே இப்பொழுது பலஸ்தீன தீவிரவாதிகள் ஊடுருவி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் இந்த செய்தியில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மேற்கு கரை பிரதேசத்தைச் சேர்ந்த ஹெப்ரோன் நகர பலஸ்தீனர்கள் இருவரே இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் அவர்கள் இப்பொழுது துப்பாக்கிச் சூட்டு காயங்களோடு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் அவர்களுள் ஒருவருக்கு ஆபத்தான நிலையில் சத்திர சிகிச்சை செய்யப்பட்டிருப்பதாகவும் கூட இன்று அதிகாலை வெளியாக இருக்கின்ற தகவல்களில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த ஆண்டு முதல் பலஸ்தீனர்கள் இஸ்ரேலிய பிரதேசத்துக்குள் ஊடுருவி கத்திக்குத்து தாக்குதல்களையும் துப்பாக்கி பிரயோக தாக்குதல்களையும் நடத்துவது அதிகரித்து வருவதையும் நாம் அதில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வேட்பு மனுக்கள் தொடர்பான தகவல்களை நேற்று உங்களுக்கு வழங்கியிருந்தோம். இப்பொழுது இந்த ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் பதவியிலிருந்து பிரதான வேட்பாளர்கள் ஒருவராக இருக்கின்ற பெர்னி சாண்டர்ஸ் வேட்பாளர் பதவியிலிருந்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்று அவருக்கு கட்சி நெருக்குதல் தொடுக்க ஆரம்பித்திருக்கின்றது. ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக ஹிலரி கிளின்டன் பெரும்பாலும் தெரிவு செய்யப்படலாம் என்பது இப்பொழுது நிரூபணமாக இருக்கின்றது. கடைசியாக இடம்பெற்ற 6 மாநிலங்களுக்கான வேட்பாளர் தெரிவுக்கான போட்டியில் 4 மாநிலங்களில் ஹிலரி கிளின்டன் அமோக வெற்றி ஈட்டியிருக்கின்றார். இந்த வெற்றியை அடுத்து அவருக்கு போட்டியாக அதே கட்சியை சேர்ந்த பெர்னி சாண்டர்ஸ் தன்னுடைய போட்டியில் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்ற நெருக்குதல் அதிகரித்திருக்கின்றது. பெர்னி சாண்டர்ஸ் ஒபாமாவை சந்தித்தும் இது தொடர்பாக பேசியிருக்கின்றார். இனி அவர் போட்டியிடுவதை கைவிட்டுவிட்டு ஹிலரி கிளின்டனோடு இணைந்து டொனால்ட் ட்ரம்பை, பிரதான வேட்பாளர்கள் ஒருவராக இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்பை தோற்கடிக்க செய்வதற்கு முழுமையான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று அவர் மீது இப்பொழுது நெருக்குதல் ஆரம்பிக்க தொடங்கி இருக்கின்றது. இனி நாம் இன்றைய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்ற கேலி சித்திரங்களை பார்க்கலாம். முதலில் டெய்லி மிரர் பத்திரிகையின் கேலி சித்திரம் யஹபால்னே லக்ஸரி வெஹிக்கிள்ஸ் என்பதாக அமைந்திருக்கிறது. இது நாம் சற்று முன்னர் பேசிய விடயம். அமைச்சர்களுக்கான ஆடம்பர வாகனம் வழங்கப்படவிருக்கின்றது. இந்த ஆடம்பர வாகனம் பொதுமக்களை தாக்கி தள்ளிக்கொண்டு யஹபாலனிய நல்லாட்சி என்ற கொடியோடு பாராளுமன்றத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதை தான் நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த டெய்லி மிரர் பத்திரிகையின் கார்ட்டூனும் கூட அதனோடு தொடர்பட்டதாக அமைந்திருக்கின்றது. இதுவும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கவிருக்கின்ற அந்த வாகன கனவோடு தான் அவர்கள் மக்களுக்கு இப்பொழுது உதவ தொடங்கி இருப்பது போன்ற ஒரு மாயையை ஏற்படுத்தும் வகையில் இந்த காட்சி வரையப்பட்டிருக்கின்றது. தினமின பத்திரிகையின் கேலி சித்திரம் மேகாபத்த விபக்ஷ விஸ்வாச பங்கே என்பதாக அமைந்திருக்கின்றது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இந்த கூட்டு எதிரணி ஏவி இருக்கின்றது. ஆனால் அது சுற்றி வந்து இந்த கூட்டு எதிரணிக்குள்ளேயே விழுந்து தாக்குதலை நடத்தலாம் என்பது போல்தான் இப்பொழுது கதைகள் அடிபட தொடங்கி இருக்கின்றன. நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கூட்டு எதிரணி தோல்வியை தழுவக்கூடும் என்ற நிலையில்தான்
இந்த கார்ட்டூன்கள் வரையப்பட்டிருக்கின்றன. லக்மியோ பத்திரிகையின் கேலி சித்திரம் கூட இதனோடு தொடர்பட்டதாக அமைந்திருக்கின்றது. அதே கருப்பொருளில் தான் தரப்பட்டிருப்பதை தங்களுக்கு தாங்களே வினை வைத்துக் கொள்வது போன்ற ஒரு காட்சியை தான் இங்கே வரையப்பட்டிருக்கின்றது. அடுத்து லங்காதீவு பத்திரிகையின் கேலி சித்திரமும் கூட இதனோடு தொடர்பட்டதாக இதுவும் இன்றாவது தங்களால் பாராளுமன்றத்தில் பேச கிடைக்குமா, என்ன செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு பந்துல குணவர்தன, விமல் வீரவன்ச மற்றும் உதய கம்மன் பில உட்பட ஏனைய உறுப்பினர்கள், பொது எதிரணி என்று சொல்லிக்கொள்ளும் உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதை தான் இந்த காட்சியை சித்தரிக்கின்றது. மௌபிம பத்திரிகையின் கேலி சித்திரம் ஆண்டோட்ட பணினவாத மட்ட பணினவாத என்பதாக இது மிகவும் சுவாரஸ்யமாக தரப்பட்டிருக்கின்றது. பொருளாதாரத்தை சீர்குலைத்தார், இலங்கை நாணயத்தின் பெறுமதியை குறைத்து பாலாக்கினார், அளவுக்கு அதிகமாக வெளிநாட்டு கடன்களை பெற்றார் என்று பந்துல குணவர்தன நிதி அமைச்சருக்கு எதிராக குற்றம் சாட்டினாலும் கூட முன்னாள் ஜனாதிபதி பின்னால் இருந்து கேட்கின்றார், இது நிதி அமைச்சருக்கு எதிரான குற்றச்சாட்டா அல்லது எனக்கு எதிராகத்தான் இவர் சொல்லுகின்றாரா என்று சந்தேகத்தோடு கேட்பது போல் இந்த காட்சி வரையப்பட்டிருக்கின்றது. அடுத்து லங்காதீவு பத்திரிகையின் சுவாரிஸ் கார்ட்டூன். லங்காதீப பத்திரிகையின் சுவாரஸ் காட்டினும் இப்பொழுது ஜனாதிபதி மாளிகை திறந்து விடப்பட்டிருக்கின்றது, பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து விட்டிருக்கின்றோம் என்று ஜனாதிபதி பெருமையாக கூறுகின்றார். ஆனால் சாதாரண மக்களின் கேள்வி நாம் ஏற்கனவே கையாண்ட ஒரு தலைப்போடு அடிப்படையாக கொண்டது. எப்போது சார் அங்கே திருடர்களை கொண்டு வந்து வைத்து காட்சிப்படுத்துவீர்கள், திருடர்களையும் இவ்வாறு பிடித்து மக்களுக்கு காட்டுவீர்களா என்று மக்கள் கேட்பது போல் இந்த காட்சி வரையப்பட்டிருக்கின்றது. இத்துடன் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளை காலை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.